ஓகே, சாரி. என்ன சொல்றீங்க? சய. ஓகே, இந்த சய 3120 இங்கால வந்தா சக 3120 வரும். கடைசியில் ஆன்சர் வந்து சய 172 கிலோ ஜூல். ஓகே, சரிதானே? இப்ப இது கண்டது என்ன 2x. இப்ப என்ன செய்யணும்? எக்ஸுக்கு இத 2ஆல போட்டு பிரிப்பீங்க. பிரிச்சா உங்களுக்கு 86 வரும். சய 86 கிலோ ஜூல் வரும். இந்த 2 மறந்தீங்களோ இந்த பேப்பர்ல எம்சிக்யூ 172 அதான் அடிச்சுட்டு வருவீங்க. சரியா பார்த்து நீங்க பிரிச்சு போடணும். இப்ப இது ஆன்சர் எடுத்த மெத்தட். இப்ப நான் இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பா தானே செஞ்சுட்டு போனேன். இதே மாதிரி தான் தோன்றல் வெப்பொருளையும் தகன வெப்பொருளையும் நீக்கிற எம்சிக்யூஓ எது வந்தாலுமே இப்ப நீங்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்கேயும் பிழைக்க மாட்டீங்க. சரியா? இப்ப நான் ஸ்டெப்ஸை இன்னொருக்கா சொல்றேன். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்டே நீங்க நான் இந்த நோட்டை தந்த பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்னா நான் எழுதிக்கிற தமிழ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. சரியா? உங்களுக்கு விளங்குற மாதிரி இதை கொஞ்சம் மாத்தி எழுதுங்க உங்களோட மொழியில. சரியா? ஃபர்ஸ்டே தரப்பட்ட எல்லா என்தல்பி வகைகளுக்கும் சமப்படுத்தப்பட்ட சமன்பாடை எழுதணும். நீங்க எங்க தந்தது? தரவுல தந்ததை எழுதணும். அது நான் போட்டுக்கிறேன் 0 ஸ்டெப்னு சொல்லி. சரியா? 1க்கு 3க்கு போட நம்பர் ஒன்று இல்லாதனால அப்படி போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? எல்லா தாக்கத்துல இருந்தும் இங்க ஃபர்ஸ்ட் என்ன சமப்படுத்தப்பட்டது அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். நீங்க சமப்படுத்த மறந்தீங்கன்னா செய்யலாம் கேள்வி. அடுத்த ஸ்டெப் 1ஆம் ஸ்டெப் என்னன்னா மேற்குறிப்பிட்ட எல்லா தாக்கங்களையும் அதிகமான மூலகமல்லாத மூலக்கூறுகள். மூலக்கூறுகள் எது? ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், அலசன்கள். அது இல்லாம வேற மூலக்கூறுகள் அப்படின்னா சேர்வைகள் இருந்துச்சுன்னா அதுல அதிகமான சேர்வைகள் எந்த தாக்கத்துல இருக்குதோ நீங்க எழுதினீங்க தரவுல தந்த தாக்கங்களை லிஸ்ட் பண்ணீங்க தானே. அதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்கணும் எந்த தாக்கத்துல அதிகமான அளவு சேர்வைகள் இருக்குதுன்னு. அந்த தாக்கத்தை கண்டுபிடிச்சு அதை எழுதணும். சரியா? எழுதின பிறகு என்ன செய்யணும்னா மேற்குறிப்பிட்ட எல்லா தாக்கங்களையும் உள்ள எல்லா மூலகங்களையும் முதலாவது படியில ஓகே அப்படின்னா நீங்க இங்க எழுதுறீங்க தானே தாக்கங்கள். இந்த 0 ஸ்டெப்ன்றது தான் அந்த எழுதி வச்சுக்கணும். எல்லா தாக்கத்தை நிற்கிற மூலகங்கள் அதை அப்படி பார்க்கவும் இல்லை. இல்லாட்டி நீங்க எழுதின தாக்கம் நிற்க அந்த அதிகமான அதிகமான சேர்வை அளிக்கிற தாக்கங்கள் இது தானே. இந்த சேர்வையில் அடங்கிக்கிற மூலகங்கள் இதே அது எல்லாத்தையும் நீங்க அதுக்கு கீழே எழுதணும். சரியா? மூலகங்களையும் முதலாவது படியில் தேடி அந்த தாக்கத்துக்கு சற்று கீழே எழுதுங்க. ஓகே, என்னென்ன மூலகங்கள் இருந்துச்சு? கார்பன் இருந்துச்சு, ஹைட்ரஜன் இருந்துச்சு, ஆக்சிஜன் இருந்துச்சு. இங்காலையும் பார்த்தா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தான் இருந்துச்சு. அது அவ்வளோத்தையும் எழுதினேன். சகா போட்டு எழுதுங்க. அதே போல அவர் எப்படி எழுதணும்னா நீங்க அவருடைய இயற்கையான நிலையில எப்படி இருப்பாரோ அந்த வடிவத்தில் எழுதுங்க. அந்த 7 மூலகங்கள் தவிர அவங்க தானே மூலக்கூற்று வடிவடிப்பாங்க. அதை தவிர மற்ற எல்லாருமே அணு வடிவத்தில் தான் இருப்பாங்க. ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அலசன்கள் அவங்க மட்டும் தான் 2 வருவாங்க. மற்ற எல்லாம் அணுக்களை தான் இந்த இடத்துல வரப்போகுது. சரியா? அதுக்கப்புறம் அவங்கள எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? முதலாவது 2வது படியில் இருக்கிற எல்லா இனங்களுக்கும் இந்த டேஷ் இல்லை. சரியா? இனங்களுக்கும் பௌதிக நிலைகளை எழுதுங்க. இப்ப இது தாக்கத்தை தந்திக்கிற பௌதிக நிலைகளை எழுதுவீங்க. இது எப்படி வரும்? இயற்கையில உறுதியான நிலையில அவர் எப்படி இருப்பாரோ அந்த ஸ்டேட்ஸ போடுங்க. சரியா? பௌதிக நிலைகளை போடுங்க. அது அடுத்த ஸ்டெப். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? மூலகங்கள்ல இருந்து அதாவது முதலாவது படியில எழுதிய தாக்கம் இதே. முதலாவது படியில எழுதின தாக்கம் இது. சரியா? இந்த தாக்கம் பெரிய தாக்கம். அதுல இருந்து தாக்கத்தில் உள்ள இந்த தாக்கத்தில் இருக்கிற மூலகம் அல்லாத மூலக்கூறுகள் அப்படின்னா சேர்வைகள் இருக்குதே. இப்ப மூலக்கூறுன்னு சொல்லக்கொள்ள O2, N2 அந்த 7 பேர் தான் வருவாங்கன்றது மைண்ட்ல வச்சீங்கன்னா மூலகம் அல்லாத மூலக்கூறுன்னு நான் எழுதிக்கிறது என்னன்னு விளங்கும். இந்த மாதிரி டபுள் ஆக்கள் தவிர மத்த சேர்வைகள் எல்லாத்துக்கும் அம்புக்குறி போட்டுட்டா எங்க இருந்துன்னா நீங்க ஆல்ரெடி எழுதினீங்க 2வது ஸ்டெப்ல இந்த மூலகங்களை மட்டும் போட்டு இதுல இருந்து அம்புக்குறியை வரையிட்டான். இங்க இருந்து இங்கேக்கு அடிக்கட்டான். அப்ப நீங்க அடிக்கதான் இதுக்கு அடிக்க தேவையில்லை. சரியா? இங்க இருந்து சேர்வைகளுக்கு மட்டும் அடிக்கணும். அப்ப இங்க இருந்து இங்க இருந்து அடிக்கணும். இப்ப இங்க இருந்து இங்க அடிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அடிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா O2ல இருந்து இப்ப இந்த அர்த்தம் வந்து இந்த கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன்ல இருந்து O2 உருவாக்கியா தானே. O2ல இருந்து O2 உருவாக்கலாம். ஆனா தன்ல இருந்தே தானே உருவாக்குறதுக்கான வெப்ப சக்தி மாற்றம் வந்து 0 தானே. சக்தி மாற்றம். அதனாலதான் நாங்க அப்படி அம்புக்குரிய அடிக்கிறது இல்லை. சரியா? நான் ரீசன் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். பரவ சொல்றேன். சரியா? அப்படி அடிக்க தேவையில்லை. சேர்வைகளுக்கு மட்டும் இங்க இருந்து இங்கேக்கு அம்புக்குறியை அடிக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்னா அம்புக்குறியிட அந்த முதலாவது 2வது படியில இருக்கிற எல்லா இனங்களையும் சமப்படுத்தணும். ஸ்டார்ட்ல நீங்க இதை மட்டும் தான் சமப்படுத்தினீங்க. ஏன்னா சமப்படுத்தப்பட்ட ஒரு தாக்கத்தை தான் நீங்க ஆல்ரெடி எழுதினீங்க. ஆனா இப்ப இவங்களை எழுதிக்கிறீங்களே
இவங்களை எழுதி இவங்களுக்கு அம்புக்குறியும் போட்டிக்கிறீங்களே, அம்புக்குறியை போட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம் இவரோட தாக்கி இவரோட விளைவுன்னு சொல்றது தானே. அப்ப நீங்க என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த இவர் விளைவு இவர் தாக்கி அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணணும், இவங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணணும். இது ஆல்ரெடி பேலன்ஸ் ஆன தாக்கத்தை தான் நீங்க எழுதியே இருக்கிறீங்க. நீங்க இவரையும் பேலன்ஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இவரும் பேலன்ஸ் ஆகிருவாரு, சமப்படுத்தப்படுவாரு. அடுத்து என்ன செய்யணும்னா, தரவுல இருக்கிற தரப்பட்டிருக்கிற எல்லா டெல்டா எச் பெருமானங்களையும் அம்புக்குறியின் மீது எழுதணும். அப்ப நீங்க அவங்க தந்திக்கிற அந்த டெல்டா எச் பெருமானங்கள் இங்க எழுதிக்கிறீங்க. இதெல்லாம் எந்தெந்த தாக்கத்துக்கு வருமோ அதெல்லாம் சரியா இங்க நீங்க கொண்டு போயிட்டு மார்க் பண்ணி கொள்ளணும். சரியா? எதை கேட்டிக்கிறாங்களோ அதுக்கு நீங்க எக்ஸோ வையோன்னு போட்டுக்கணும், அதையும் நீங்க மார்க் பண்ணி கொள்வீங்க. அதே பிறகு என்னது, 7வது ஸ்டெப். இதுதான் ஆக முக்கியமானது. இதெல்லாம் செய்வீங்க. தரவுகளை தரப்பட்ட டெல்டா எச் பெருமானங்கள் தேவையின் போது பெருக்கணும். ஏன்னா அவங்க தந்திப்பாங்க, அவங்க தந்த தாக்கத்துல வேண்டாம் ஒரு முழு தகனத்துக்கு அவங்க சக்தியை தரையணும். ஆனா இங்க 5 முழுக்க நீங்க எழுதி வச்சுப்பீங்க சமப்படுத்தக்குள்ள. அப்ப அந்த டைம்ல பெருக்கணுமா, எத்தனையால பெருக்கணும், இதை பத்தி ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். அப்ப பெருக்கி போடணும். இது ஒரு முக்கியமான ஸ்டெப். எல்லாரும் மறக்குறது இந்த ஸ்டெப் தான். இப்ப நினைவிக்கும், எக்ஸாம் பண்ண போற நினைக்காது. அப்ப நான் அதுக்கு இந்த 3 டொட் வச்சு ரெட்டால போட்டு ரெட்டால கோடு கீட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு முக்கியம். அது எப்படி முக்கியம்னு தெரியும்னா, நீங்க கேள்வி செய்யக்குள்ள ஆன்சர் பிடிச்சு வரும். எங்க பிழைக்குதுன்னு பார்த்தா ஒரு இடத்துல பெருக்க மறந்துப்பீங்க, இல்லாட்டி பிரிக்க மறந்துப்பீங்க. சரியா? அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், எல்லா அம்புக்குறிகளினதும் ஆரம்பம் இறுதியை கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன செய்யணும், இந்த மொத்த இந்த முக்கோணத்திலையுமே ஆரம்பம் எது இறுதி எதுன்னு கண்டுபிடிக்கணும். அது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் தானே, இது ஆரம்பம் இது இறுதி. இப்ப கண்டுபிடிச்சிருங்க. அதே போல என்ன செய்யணும்னா, பயணப்பாதையை கண்டுபிடிக்கணும். என்னென்ன பயணப்பாதைக்கு, இந்த டவுன்ல இருந்து இந்த டவுனுக்கு இப்படி ஒரு பயணப்பாதைக்கு இப்படி ஒரு பயணப்பாதைக்கு என்ன செய்யணும், இந்த பயணப்பாதையை இந்த பயணப்பாதைக்கு சமப்படுத்தணும். அடுத்த ஸ்டெப், ரெண்டு பயணப்பாதையிலையும் டெல்டா எச் பெருமானங்களை சமப்படுத்தணும். சரியா? சமப்படுத்தி என்ன செய்யணும், தெரியாத டெல்டா எச் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப அந்த நீங்க கண்டுபிடிச்ச டெல்டா எச் பெருமானம் பெருக்கவோ பிரிக்கவோ சம்டைம் தேவைப்படையிலும். ஏன்னா இறுதி ஆன்சரை பெறுறதுக்கு. இப்ப நான் சொல்றேனே, இப்ப நான் இதை 2x போடாம எக்ஸ்னு போட்டு கண்டேன் வைங்களே, எக்ஸ்னு போட்டு கண்டிக்கணும்னா 2 C2H6 உருவாக்குறதுக்கான தாக்கத்துல இது. இப்ப நான் 2 போட்டியில எக்ஸை மட்டும் போட்டு இந்த கணக்கை கண்டுபிடிச்சிக்கிறேன். எப்பவுமே எக்ஸ்னு மட்டும் போட்டா எனக்கு ஆன்சர் வரும் சரியா 172 கிலோ ஜூல். இப்ப நான் அதை அப்படியே எடுத்துட்டு போறேன் பேப்பருக்கு. பேப்பர்ல என்ன தந்திக்கிறான், 2 C2H6 உருவாக்குறதையா கேட்டுக்கிறேன், ஒரு C2H6 உருவாக்குறதுக்கான டெல்டா எச் தான் கேட்டுக்கிறேன். அப்ப நான் கட்டாயம் வந்த ஆன்சரை 2ஆல பிரிச்சா மட்டும்தானே இயலும். அப்ப யாராச்சும் நீங்க எக்ஸ் போட்டு கண்டுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கடைசி ஆன்சரை பிரிக்கவோ பெருக்கவோ தேவைப்படையணும். இது அவங்க கேட்டுக்க கேள்வியை பொறுத்து. அப்ப அந்த நேரத்துல செய்யறதுக்கு உங்களுக்கு யோசனை இருக்கும். அதுக்குதான் அதையும் 12ஆவதையும் நான் வந்து ரெட்டால மார்க் பண்ணி 3 டொட்டையும் வச்சு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஏன்னா நான் செய்யற பிள்ளைகளை தான் நான் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க என்னென்ன மாதிரி பிழை விடுவீங்களோ, நீங்க கேள்வி சேர்க்கலாம் உங்களுக்கு கேளுங்க, இதனாலதான் பிழைச்சிச்சு இதனாலதான் பிழைச்சிச்சு அதெல்லாம் மார்க் பண்ணி வைங்க. அப்ப நீங்க அலர்ட் ஆயிப்பீங்க, அடுத்தவங்க சேர்க்கலாம் இதுதான் நான் பிழை விட்டுற இடம்னு சொல்லி. சரி, இதுதான் ஸ்டெப்ஸ். அப்ப எந்த ஒரு எம்சிக்யூ எஸ்ஏ இது வந்தாலும் ஒரு இதுதான் நாங்க சொல்றேன் ஹெஸ் விதி. சரியா? ஹெஸ் விதியை போட்டு தோன்றல் வெப்பொருளின் தகன வெப்பொருள் இருக்குதுன்னா நீங்க இந்த ஸ்டெப்ஸ் தான் போவீங்க. இப்ப அடுத்தடுத்து இன்னும் நிறைய வெப்பொருளைகள் படிக்க வருது தானே, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த அல்கோரிதம் மாறப்போகுது. இப்ப உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த ஸ்டெப்ஸ் கூட இதெல்லாம் நான் எப்படி நினைவு வச்சுக்கொள்றேன் அப்படின்னு. அப்படி நினைவு வச்சுக்கொள்ள ஒன்றும் இல்லை. சரியா? நீங்க ஆர்கானிக் படிச்சீங்கன்னா அதுல மெப்னு சொல்லிப்பேன். ஆனா கடைசி நீங்க கொஸ்டின் செஞ்சு முடிச்சு பாஸ் செஞ்சு முடியக்கூட அந்த மெப் வந்து உங்களோட மைண்ட்ல தான் இருக்கு. நீங்க அதை பாடமாக்கிக்க மாட்டீங்க. நீங்க செஞ்சு பார்த்து செஞ்சு அதை ப்ராக்டிஸ் எடுத்துப்பீங்க. சரியா? ப்ராக்டிஸ் எடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல பிக்ஸ் ஆகிடும் அந்த பாத்வேஸ். அதே மாதிரி தான் இதுவும். நீங்க ஸ்டெப்பா இப்ப ஸ்டார்ட்ல பார்த்து செஞ்சீங்கன்னா கடைசியில போக்கல அந்த தாளை பார்க்கவும் தேவையில்ல, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படிதான் போகணும். நீங்க அப்புறம் கணக்கே இல்லாம ஆட்டோமேட்டிக்கலா இதுதான் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் செஞ்சுட்டு போவீங்க. சரியா? அதனால இந்த ஸ்டெப்ஸ் செய்யுங்க. இப்ப நான் சொன்னது விளங்கிச்சா? விளங்கிச்சா? ஆமாக்கா விளங்கிச்சு. ஓகே, மத்தாக்கள் விளங்கிச்சா? விளங்கிட்டு. ஓகே, இப்ப 2012 நியூ 2 பேப்பர் படிக்கிறேன். 2012 நியூல 22 செய்யுங்க. 2012 22வது எம்சிக்யூ. இப்ப இதே இப்ப நான் உங்களுக்கு நோட்டை இன்னும் தரல. சரியா? நீங்க இப்ப நான் சொன்ன சம்டைம் நினைவு இருக்கும் தானே, அதை வச்சு இந்த ஆர்டரை செய்யுங்க. சரியா? மத்த இந்த அல்கோரிதத்துல ஏன்னா தமிழ் வந்து கொஞ்சம் அந்த வசனம் வந்து ஒழுங்கா எழுதி இருக்க மாட்டேன். அந்த வசனத்தை அமைக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி இதை வசனத்தை அமைச்சு எழுதிக்கோங்க. சரியா? இந்த கேள்வி செய்யுங்க. செஞ்சுட்டு எனக்கு ஆன்சர் வேணுமா?
அக்கா 2012 நியூ தானே கேள்வி. ஓ ஓகே.